friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா காலையில பசங்களுக்கு டிஃபன், பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ், நம்மளுக்கு மதிய சாப்பாடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்ன ஆஃபர்னா 13 பொருட்கள் கொடுக்குறோம். 1400 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் 1100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லா. அதர் ஸ்டேட்டுக்குல பாதி ஷிப்பிங் காசு நீங்க கொடுக்கணும். என்னென்ன பொருட்கள் கொடுக்குறோம்னா சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடர், கருப்பு உளுந்து கஞ்சி மாவு, நிலங்கு மாவு, தாளிப்பு வடகம், இன்ஸ்டன்ட் புளிசாத பவுடர், தூதுவளை பொடி, கருவேப்பிலை பொடி, முடக்கத்தான் பொடி, பூண்டு பொடி, கொள்ளு பொடி, எள்ளு பொடி, வெள்ளாரக்கீரை பொடி. நம்ம செய்கிற இட்லி பொடி ஃபுல்லுமே கருப்பு உளுந்தில் தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் பூண்டு பொடி மட்டும் நம்ம எதுக்கு தனியாக ரெடி பண்ணுறோன்னா நம்ம இட்லி பொடியில் எதுலேயுமே நம்ம பூண்டு போடல. அதனால தனியாக கேட்குறவங்களுக்கு பூண்டு பொடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சென்னா பிரியாணிக்கு வந்து சென்னா வேக போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து சென்னா குழம்பு வச்சுட்டு பூரி சுட போகிறோம். பூரிக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஓகேவா? ஆஃப் பண்ணிடலாம். 3 விசிலுக்கு மேலேயே வந்துடுச்சு. கொஞ்சம் வந்து கெட்டிமாக அழுத்தமாக பிணையணும், ஓகேவா? இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சென்னாக்கு. நான் என்ன பண்ணேன், 1/2 கிலோ சென்னா வாங்கிட்டு வந்து அப்படியே ஊற போட்டுட்டேன். சரி, இன்றைக்கி வேலைக்கிழமை, அதனால் சரின்னு ஊற போட்டாச்சு. சென்னா பிரியாணி, சென்னா, அதுக்கப்புறம் வந்து பூரி, முக்கல்ல ரசம் எல்லாமே இன்றைக்கி சென்னாலேயே தான் நடக்க போகுது. சோம்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சமையல் கட்டுக்கு சீக்கிரமாக வந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து சென்னா பிரியாணி பண்ணோம், சென்னா செய்யணும், பூரி வேறு செய்யணுமா, அதனால் டக்குன்னு வந்து சீக்கிரமாக வந்துடலான்ட்டு வந்தாச்சு. எப்பயுமே 6:15 6:30க்கு தான் வருவோம். இன்றைக்கி 5:45 வந்தாச்சு. ஏன்னா சென்னாக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கணும். அதனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். எந்திரிச்சோடனே மூக்கல்லையே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன், ஓகேவா? ஏன்னா ஐஸ் கொஞ்சம் போச்சுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வேலையாகும். பால் காய்ச்சும் போது சென்னாவை மட்டும் வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு வேக வச்சிட்டேன். இப்பயே 1/4 ஹவருக்கு மேலே ஆகுது விசில் வர்றதுக்கு. கொஞ்சம் ஐஸ் இருக்கு போல் இருக்குது. அதனால் ஒரு 3 தக்காளி, இது வேறு ஆறணும்ல. சென்னா குழம்புக்கு வந்து பீன்ஸ் பொரியல், அப்பளம். அவனுங்களுக்கு மட்டும் வந்து சிப்ஸு வாங்கலான்னு பார்த்தேன், வேணான்னு சொல்லிவிட்டு ஜவ்வரிசி அப்பளம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 100 கிராம் வந்து
அங்கே பாருங்கள் 100 கிராம் வந்து 35 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 35 ரூபாவோ 30 ரூபாவோ. நம்மளுக்கு வந்து அப்பளம் இருக்குது, வறுத்துக்கலாம். கீரை அன்றைக்கியே பொண்ணாங்க நிற்கிறேன், காலையில் வாங்காமல் நிறைய கீரை வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் காலையில் தான் போய் வாங்கணும். அதனால் பீன்ஸ் இருக்குது, பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு அப்பளம் வறுத்துடலாம். கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம், தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் போதும். பசங்களுக்கு வரைக்கும் சன்னா பிரியாணி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, இங்கே பாருங்கள். அதனால் இதை ஆற வச்சிடலாம். பிரியாணிக்கு நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி கடகடன்னு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி வேலையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி ரெடி பண்ணாலும் லேட் ஆகிடுது. அது இல்லாமல் சாதம் வேறு ரொம்ப சீக்கிரமாக வந்து வடித்தா ஒரு 3 மணி பசங்க வரத்துக்கு லைட்டாக நல்ல விலை ஜாஸ்தியான சாதம் தான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து கெட்டு போகிற மாரி ஆகிடுது. சரி, இன்றைக்கி அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக கூட ஸ்டவ் எப்படி காலியாகுதுன்னு பார்த்துட்டு கூட நம்ம சாதம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பசங்களுக்கு பிரியாணியை செஞ்சிடலாம். இது ஆறட்டும். இது ஆறின பிறகு தான் நம்ம குழம்பு தாளிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சன்னா பிரியாணி பண்ணிக்கலாம். அந்த பக்கம் வந்து சன்னா வச்சுக்கலாம். அதுக்காக வந்து சன்னாக்கு மட்டும் அந்த சைடு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சன்னா பிரியாணிக்கு ஹீட் ஆகட்டும். இப்போ பிரியாணிக்கு பட்டை லவங்கம், கடல் பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டாச்சு. போட்டோன்னே 2 ஆனியன், உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இந்த சைடு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதே போல் லவங்கம், பட்டை, கடல் பாசி, கொஞ்சம் வெந்தயத்தாள், பிரிஞ்சி இலை அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சன்னாக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம், ஒரு 1.25 ஸ்பூன். அந்த பச்சை வாசனை போகணும். சன்னா பிரியாணிக்கு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி வதங்கி வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சென்னாக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்
வெறும் மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, மூக்கல்ல 1/2 கிலோ மூக்கல்ல ஊற வச்சேன். இப்போ வந்து பாதி வந்து பிரியாணிக்கு, பாதி குழம்புக்கு. இப்போ நம்ம அதை பிரிச்சுக்கலாம். இப்போ இதை சேர்த்துலாம். தண்ணியை மட்டும் நான் பிரியாணியில் சேர்த்துக்க போகிறேன். இல்லைன்னா பாதி தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம், பாதி பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ரசத்துக்கு வேறு வேணும். ரசத்துக்கு 1 கிளாஸ் இருந்தால் போதும், நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 1/4 மூடி போதும் லெமன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம 2 ஆளாக்கு தான் அரிசி போட்டிருக்கோம், இதுவே கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துக்கு நான் வந்து பாருங்கள், ஒரு 1/2 மூடி எடுத்துருக்கேன். இதை 1/4 மூடி வந்து பீன்ஸ் பொரியலுக்கு எடுத்துகிட்டு 1/4 மூடி வந்து சென்னாக்கு ஊற்றிக்கலாம். இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த பக்கம் சிம்மில் வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். பார்க்கலாம் தண்ணி சூடாகுதா இல்லையா, இல்லைன்னா தண்ணி வைக்கணுமான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் பிரியிட்டோம். நான் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு 1/4 மூடி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலம்பி கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் மலர்ந்து வந்தால் நம்மளுக்கு சென்னா குழம்பு ரெடி ஆகிடும். உப்பு நம்ம இன்னும் போடவே இல்லை. வேறு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் லெமன் பிழியணும். பிழிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வந்து சல்லுன்னு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சென்னால உப்பு போட்டு தான் வேக வச்சேன். குழம்புக்கு மட்டும்தான் உப்பு. லெமன் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி. இப்போ வந்து பிரியாணிக்கு 1/4 மூடி ஊற்றணும், சென்னா பிரியாணிக்கு. அவ்வளோதான், கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா ரெடி ஆகிடும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், நல்லா தொக்காக வந்துருச்சு. நான் வந்து ஒரு கிளாஸ் மூக்கல்ல தண்ணி வந்து ரசத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். ஓகேவா?
இது கொதிக்கணும். இப்போ தண்ணி வந்து பத்தாது நம்மளுக்கு. கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. ஒரு 2 கப்பு. ஓகே, போதும். நல்லா மலர்ந்து வரணும். இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேற்று புதன்கிழமை இருந்த மாரி இருந்துட்டு காலையிலேருந்து வந்து கிளைமேட்டு ஜில்லுன்னே இருந்தது. நான் வேறு மிளகாய் தனியாக பசங்க போனோடனே காய வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சேன். நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கார் வந்து இப்போ காய வைக்காதம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெயில் வந்தோடனே, ஏன்னா 2 நாளைக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, பசங்க யூனிஃபார்ம்லாம் கொஞ்சமாக சர்ஃபு, ஏன்னா வெயிலாக இருக்கா, டெய்லியுமே மாற்றிக்கிட்டு வந்துட்டு நான் டெய்லியுமே பசங்களுக்கு யூனிஃபார்மாக துவைச்சி போட்டுருது கையிலேயே. பார்த்தா திடீர்னு ஒரு 10 மணிலேருந்து தூறலாகவே இருந்தது. 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க, பயங்கர மழை. அப்படி மழை. நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோவை, மழை வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம மழை, அப்படி மழை. ஒன்றும் இல்லை, டெய்லியும் ஒரு 1 ஹவர் இதுமாரி பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அனலே தெரியாது. ஆனால் செம்ம அனல். காலையில் கூட நம்ம பாருங்களேன், குளிச்சுட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வருவோம், குளிச்சா மாதிரியே இருக்காது. அதனால் நான் எப்பயுமே ஒரு 5:30 மணிக்கு சாயங்காலம் விளக்கேற்றும் போது குளிச்சுட்டு தான் திருப்பி ஏற்றுவேன். இல்லைன்னா படுக்க முடியாது, அனல் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் ஒன்று இருக்குது. பூரிக்கு சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். டைம் இருக்குன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த போகிற 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தான் டைம் பயங்கரமாக ஆகுது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பீன்ஸ் வர இன்னும் நார் எடுக்கலாம், கட் பண்ணவும் இல்லை. அதாவது சமையல் ரூமுக்கு வந்தால் நினச்சிக்கோங்க, ஸ்டவ்வை கரெக்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். நான் ஒலை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அரிசி ஊற போட்டேன், ஆனால் சிம்மில் இருக்குது. எப்படி பீன்ஸ் வேறு செய்யணும், கட் பண்ணி தான் செய்யணும். அதனால் சிம்மிலேயே இருக்கணும்னு விட்டுட்டேன். நம்மளுக்கு பூரி சென்னா ரெடி ஆயிடுச்சுன்னா பூரியை தேய்ச்சி போட்டுற வேண்டியதான். அதுக்கு தான் உருண்டை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ சென்னாக்கு வந்து கொத்தமல்லியும் சென்னா பிரியாணிக்கு புதினாவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். காலையிலே கத்தி பதம் வேறு பார்த்துருச்சு, நல்லா முனையில். அது ஒரு இந்த சில்வர் கத்தி இருக்குது பாருங்கள், இதுமாரி இந்த கத்தி வந்து எவ்வளோ தான் தீட்டினாலும் அந்த தக்காளி கட் பண்ணால் மொக்கையாயிடுது. எல்லா கத்தியுமே தக்காளி கட் பண்ணால் மொக்கையாயிடும். சரி, சிசருக்கு சாணா பிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கத்தி, ஃபஸ்ட்லாம் இந்த கத்தி தான் வச்சுருப்பேன், இரும்பு கத்தி. எங்கள் அப்பாவே வந்து இது கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுட்டு இரும்பு கத்தி தான் யூஸ் பண்ணுவார். தீட்டி தான் யூஸ் பண்ணுவார். நான் வேகமாக கட் பண்ணுறதுனால தீட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு, ஏன்னா கைக்கு இதுவாகிடும்னு சொல்லிட்டு தீட்ட மாட்டேன். கத்தி மொக்கையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு சிசர் சாணா பிடிக்க போனேன் பாருங்கள். அப்போ வச்சுருந்தார் 30 ரூபா அந்த கத்தி. சாணா பிடிச்சிட்டு சிசருக்கு ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தேன். ஒன்றுக்கு 3 கத்தி இருக்குது. வெங்காயம் பூண்டு உரிக்க ஒரு கத்தி, கட் பண்ண ஒரு கத்தி. இது ஏதாச்சும் இது பாருங்கள், கழுவ கூட இல்லை, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருக்கேன். அந்த கத்தி கழுவுனா சூப்பராக இருக்கும். அந்த கத்தி ஏதாச்சும் கட் பண்ணுறதுக்கு, அது வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாச்சும் கட் பண்ணுறதுக்கோசம் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா மலர்ந்துருச்சு. ரைஸை சேர்த்துடலாம். ஓகேவா?
நம்ம திடீர்னு வேகமாக கட் பண்ணுறோமா, கையில் கண்டிப்பாக லைட்டாக பட்டுருது. அது வந்து எனக்கு என்னென்னா சாமான் விளக்க முடியாது, பாத்திரம் அலம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாதம்லாம் வடிக்க முடியாது, செமையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூக்கில் வந்து எல்லாத்துலேயும் பரவாயில்ல படுற மாரி. அவ்வளோதான், டம் வச்சிடலாம். ரைஸும் தண்ணியும் சரி சமமாக வரட்டும். இந்த பக்கம் பார்த்துடலாம். நல்லா கொதிச்சு வருது. கொத்தமல்லி சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா நடுவில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சென்னாக்கு வந்து கரம் மசாலா தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து குழம்புக்கும் சாப்பிட்டுக்கலாம், நம்ம பூரிக்கும் ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2-3 தடவை, மத்தியானத்துக்கு ஒரு தடவை, மிச்சம் இருந்தால் நைட்டு கொஞ்சம் சூடு பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கெட்டிமாயிடும். இதுவே போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து தோசைக்கல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரைஸும் தண்ணியும் கரெக்டாக வந்துடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்மு வச்சுக்கலாம். அந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் நம்ம வந்து பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இந்த பக்கம் 10 நிமிஷம் டம்மு வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூரிக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளேயே பூரியை தேய்ச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து சன்னா பிரியாணி 10 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்பளத்தை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஜவ்வரிசி அப்பளத்துக்கு நல்லா எண்ணெய் காயணும். அதேமாரி எண்ணெயும் நிறைய ஊற்றி பொரிக்கணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த அப்பளத்தை போட்டுடலாம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடும். எதுக்கு ஃபஸ்ட்டு அப்பளத்தை வறுக்கிறோன்னா, பூரி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, மாவாயிடும். அப்பளம் பொரிக்கும் போது அப்படியே பிளாக்காக வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து அப்பளத்தை பொரிச்சிடலான்ட்டு பொரிக்கிறேன். இப்போ ஜவ்வரிசி அப்பளத்தை சேர்த்துடலாம். அம்மா இருக்கும் போதெல்லாம் ஜவ்வரிசி வத்தல், முறுக்கு வத்தல் எல்லாம் போடுவோம். இப்போ நம்ம வேலையே காய வைக்கிற வேலையே ஆயிடுச்சு நிறைய. ஒரு 1/4 கிலோ போட்டாவே இந்த ஒரு வருஷத்துக்கு வந்துடும் ஜவ்வரிசி மட்டும், அவ்வளோ வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராமே 35 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு சரியாக தெரியல, 35 ரூபாவா, அதே ரேட்டு தான் வருது. 35 ரூபாவா 30 ரூபாவான்னு தெரியல. 30 ரூபா இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி, 35 ரூபா இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தி தான். இப்போ அப்பளத்தை பொரிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, பொரிச்சாச்சு. 2 அப்பளமும் பொரிச்சாச்சு. ஜவ்வரிசி அப்பளமும் நம்மளுக்கும் அப்பளமும். ஜவ்வரிசி அப்பளம் வந்து மூக்கல்ல பிரியாணிக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு தான் சரி பசங்களுக்கு தனியாக அந்தமாரி வறுத்து கொடுத்தேன். அதேமாரி ஜவ்வரிசி அப்பளம் வந்து சின்னதாக போட்டால் கூட பெருசாக வந்துடும். இப்போ வந்து பூரியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா உப்பி வரும். ரொம்ப நேரத்துக்கு அந்த உப்பல் இருக்கும், புசு புசுன்னு வரும்ல, அதை நான் சொல்கிறேன்.
அதேமாதிரி பூரிக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போ பசங்களுக்கு அப்படியே வச்சு கொடுத்துடலாம். இந்த பூரியை எடுத்துடலாம். பசங்களுக்கு கொடுத்துடலாமா? இப்போ மிச்சம் இருக்கிற பூரியெல்லாம் நம்ம பொரிச்சிட்டு உங்களுக்கு அதுக்குள்ளே டம்மு நடுவில் பிரித்து காட்டிடுறேன். ஒரு பக்கம் சாதம் வேகுது, வெந்துருச்சுன்னா வடித்து விட்டுறேன். டம்மை மட்டும் பிரித்து காட்டிடுறேன். ஓகேவா? சாதம் வெந்துருச்சு, சாதத்தை வடித்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு டம்மை பிரித்து காட்டிடுறேன். நல்லா சூடாக இருக்குது, கல்லே செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள், செம சூப்பராக வந்திருக்கு. இப்போ டம்மா பிரிச்சிடலாம். ஆஹா, எவ்வளோ சூப்பர் பாருங்கள். எனக்கு இந்தமாரி பாஸ்மதி ரைஸில் சீரக சம்பாலெல்லாம் செய்யறதோட இந்த டம்மு பிரிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாதோட பதம் வந்து கரெக்டாக வந்திருக்கா, சூப்பராக இருக்குது. இப்போ பசங்களுக்கு கட்டிடலாம். இப்போ பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. சென்னா பிரியாணி, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அப்பளம், ஸ்நாக்ஸுக்கு வந்து பனானா கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாம். வச்சாச்சு. இந்த மூக்கலை ரசம் எப்படின்னா, நம்ம வந்து ரசத்துக்கு எப்பயும் போல் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மூக்கல்ல வேக வச்சோம் தெரியுமா, அந்த தண்ணியை சேர்த்து உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மூக்கல்ல ரசம், பெரிய விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 5-6 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் மூக்கல்ல ரசம் நம்ம வச்சு போட்டிருக்கோம். நடுவில் எப்போயாச்சும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ பீன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். பசங்க போனோடனே பசங்க யூனிஃபார்மெல்லாம் துவைச்சிட்டு மிளகா தனியா வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆகுது. காய வைக்கலான்னா வெளியே போகிற அந்த நல்லா நீட்டு மஞ்சள்லாம் போட்டால் நைஸாக அரைக்கும் தெரியுமா, அந்த அது மிக்சியாக கிரைண்டரான்னு தெரியல, அந்த இது வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இட்லி பொடிக்கெலாம் வேணும்னு சொல்லிட்டு வாஷப்பர் பண்ணிக்க அன்றைக்கி போனோமா, அப்படியே வந்து நம்மளுக்கு இந்த ஷீலிங் மிஷின் ஒன்று வாங்கணும். என்னத்துக்குன்னா இந்தமாரி நெய் பாட்டிலில் சீல் பண்ணி கொடுக்குறாங்கள அந்த மிஷினு. ஆனால் வந்து இது மூடி எடுத்துகிட்டு போனால் தான் இந்தமாரி அந்த இது வேணுமா, அந்த ஸ்டிக்கர் அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அன்றைக்கி போய் மிக்சியும் அந்த மிஷினும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த அட்டையும் அந்த இப்போ காட்டின பாருங்க அதையும் வாங்கிட்டு வந்தோம். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சீலிங் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இப்போ ஆஃபர் போகுது, அதனால் எல்லாமே 13 பொருட்கள் வந்து 1400 ரூபா மதிப்புள்ள பொருட்கள். காஞ்ச மிளகாய் 1100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃப்ரீ ஷிப்பிங், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கு. அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் பாதி ஷிப்பிங் காசு நீங்கள் கொடுக்கணும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தடவை டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக திருப்பி வாங்குவீங்க. அதனால் போயிட்டு வரனால கரெக்டாக இருக்குது. மிளகா தனியாகவே காயவே வைக்கவே முடியல. மிளகாத்தூள் வேறு காலியாகிடுச்சா, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், மிளகாத்தூளே இல்லை அப்படின்ட்டு. கடையில் வாங்கிட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே வந்து இந்த சம்பளத்தில் இருக்கும் போதே அரைச்சிடுவேன். இந்த தடவை டைமே இல்லை, அரைக்கவும் முடியல. நேற்று பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சுது, அரைக்கலான்னு பார்த்தா சரி ஃபஸ்ட்டு அரைக்கிறோமே, மஞ்சள் வாங்கிட்டு வந்தேன் அந்த மிக்சியில் அரைக்கிறதுக்கு. மிக்சியாக கிரைண்டராக அது பார்த்துட்டு சொல்கிறேன். அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோவும் போடுவேன். அதனால் இன்றைக்கி இப்போ போய் ரசம் வந்து மலர போகுது. துணியை பசங்க யூனிஃபார்மெல்லாம் துவைச்சி போட்டுட்டு அப்படியே மாடியை பெருக்கி விட்டு ஃபுல்லுத்தி காய போட்டுட்டு
வந்தால் ஒரே பசி, அதனால் பூரியை சுட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் மாமியார் தான் வந்து காய் அரிஞ்சு கொடுத்தாங்க. முடியல, அது சரி எப்படியோ ரசத்தை வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி எனக்கு தைக்கிற வேலை இருக்குது, கொஞ்சம் பொரியிற வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. எதையுமே வந்து வர உடனே அமுச்சுடுறோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரெடி பண்ணி தான் அனுப்புகிறேன். ஏன்னா ஆஃபர் போகிறதுனால நான் பல்கால் இப்போ எதுவுமே ரெடி பண்ணி வைக்கிறதில்ல. ஓகேவா, நான் அந்த கீரையை மட்டும் காய வச்சுக்கிறேன்னா அது மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வர நான் அப்படியே ரெடி பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது. ஈஸியாகவும் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது. கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். காஞ்ச மிளகா இவருங்க, காஞ்ச மிளகா கிளுன காலைல கத்தி பட்டுச்சுன்னு சொன்னல, அது எரிச்சல், செம்ம எரிச்சல். இப்போ பீன்ஸ் வேகட்டும். நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சோண்டு வந்து குறன்னு தேங்காவை அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில். இப்போ வெந்துட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் போடலாம், இல்லைன்னா உப்பு மட்டும் போட்டு பீன்ஸை போட்டு எப்படி மூட பொறுத்து. ஓகேவா, பீன்ஸு பாதி வெந்தோடனே உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேவா, இது கூடயே தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் வேணாம், ஏன்னா வந்து மூக்கடலை குழம்புக்கு உப்பு பொரியல் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் பீன்ஸ் ரெடி ஆகிடும். தேங்காய் துருவல் போட்டிருக்கோம்ல, அதுக்காக தான். வர தேங்காய்லாம் எலசாக இருக்கா? அவ்வளோதாங்க, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சூப்பராக.